மலையில் இருந்து விழுந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக ஒரு பையன் போராடுகின்றான். அவனின் முதுகிலே பெரிய ஒரு பாறாங்கல் விழுந்து அவனை அழுத்துகின்றது. அதே நேரம் அந்த பெண்ணிற்கு பக்கத்திலே அந்த பாறைகளின் நடுவே ஒரு பாம்பு ஒன்று நின்று இந்த பெண்ணை கொத்துவதற்காக பார்த்து கொண்டு நிற்கின்றது. அந்த நேரத்தில் அந்த பெண் நினைக்கின்றாள், ஐயோ இவன் கெதியா என்னை தூக்குகின்றான் இல்லையே என்று சொல்லி மனதிலே கவலைப்படுகின்றாள். அதே நேரம் அந்த பையனும் நினைக்கின்றான், இவள் கொஞ்சமாவது முயற்சி செய்து மேலே வரலாம் தானே என்று சொல்லி நினைக்கின்றான். இப்படித்தான் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு துன்பங்கள் துயரங்கள் இருக்கின்றன, பிரச்சனைகள் இருக்கின்றன. எனக்கு இருக்கின்ற துன்பங்கள் பிரச்சனைகள் வேறாக இருக்கலாம், மற்றவரின் துன்பங்கள் துயரங்கள் வேறாக இருக்கலாம். ஆனால் எனக்கு நான் எவ்வளவு தூரம் மதிப்பு கொடுக்கின்றேனோ, முக்கியத்துவம் கொடுக்கின்றேனோ, அதே போல்தான் மற்றவரின் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் நாங்கள் கேட்டறிந்து அவர்களின் உணர்வுகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதுதான் மிகச் சிறந்த ஒரு மனித பண்பும் கூட.